கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம். பாகிஸ்தான் தரப்பில் இருந்து வரும் திடீர் மிரட்டல். திசை மாறும் அமெரிக்கா ஈரான் போர். அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் கூட்டாக இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடி தரும் வகையில் ஈரானும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மேற்காசியாவில் கடுமையான போர் மூண்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இந்தியாவுக்கான முன்னாள் தூதர் அப்துல் ஃபாசித் பேசினார். அப்போது அவர் பாகிஸ்தான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் அதற்கான விலையை இந்தியா கொடுக்கும் என்றார். அவர் பேசுகையில், பாகிஸ்தான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக வைத்துக் கொள்வோம். அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோம். இந்தியாவின் மும்பை மற்றும் டெல்லி உள்ளிட்ட நகரங்கள் குண்டுவெடிப்பினால் போர்க்களமாகும். எங்கும் அலறலும் பீதியும் ஏற்படும் என்றார். மேலும் அவர் பாகிஸ்தான் மீது அமெரிக்காவின் தாக்குதலுக்கு வாய்ப்பு குறைவு என்றாலும் பாகிஸ்தான் விரும்பும் இடத்தில் தாக்குதல் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகள் பலிகடாவாக மாறியதை பொருத்தி பார்த்து இந்த கருத்தை அவர் தெரிவித்தார். மும்பை, டெல்லி என எங்கு வேண்டுமானாலும் எந்தவித யோசனையும் இன்றி தாக்குதல் நடத்தக்கூடும். அதன் பிறகு என்ன நடக்கிறது, அதன் விளைவு என்ன என்பது குறித்தெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. கல்வி அறிவு பெற்றவரோ பெறாதவரோ, பணம் படைத்தவரோ பணம் இல்லாதவரோ என யாராக இருந்தாலும் பாகிஸ்தானில் உள்ள ஒவ்வொருவரும் ஜிஹாதிதான் என அப்துல் ஃபாசித் தெரிவித்துள்ளார். அவரது கருத்து வெறும் அனுமானம்தான் என்றாலும் சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது. புவிசார் அரசியல் அசாதாரண சூழல் உலக அளவில் நிலவி வரும் வேளையில் அப்துல் ஃபாசித்தின் கருத்து மேலும் மோசமடைய செய்துள்ளது. இதற்கு இந்தியாவில் இருந்து கண்டன குரல்கள் வலுத்து வருகின்றன.